பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பெரிய காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை சற்று நாம் யோசிக்கிற வேளையிலே அவைகள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகளும் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளுமாய் அவைகள் இருக்கின்றன என்பதை அநேக முறை நாம் உணர்ந்திருக்கிறோம், அநேக முறை கண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேத சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்கலாம் என்று ஆசைக்கிறேன். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வந்து அவர்கள் செங்கடலின் ஓரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய சந்தோஷம். எகிப்திலிருந்து நாங்கள் கானான் தேசத்தை நோக்கி போகிறோம், எகிப்திலிருந்து எங்களுக்கு விடுதலை ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கிற வேளையிலே மகாபெரிய இரைச்சல் கேட்கிறது. இப்பொழுது பின்னாய் திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோனுடைய சேனைகள் அவனுடைய ரதங்களோடு கூட வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது முன்னாய் பார்க்கிறார்கள் செங்கடல். இவர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஐயோ, நாங்கள் இறந்து போவோமோ என்கிற ஒரு பயம் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இவர்கள் மோசேயிடத்திலும் ஆரோனிடத்திலும், எங்களை கொண்டு போடவா இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர்கள்? எகிப்தில் எங்களுக்கு கல்லறை குழிகள், பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை எங்கே கூட்டி வந்தீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு பயந்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயை பார்த்து, கடலை பார்த்து உன்னுடைய கோலை நீட்டு என்று சொன்னார். மோசே அவ்விதமாய் செய்தான். அப்பொழுது அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிளந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர் அந்த செங்கடலினுடைய வெட்டாந்தரையாய் நடந்ததை போல நடந்து போனார்களாம். அந்த நடந்து போனது அவர்களுடைய பெரிய தேவனுடைய பெரிய கிருபையை காட்டுகிற பொழுது இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் அங்கே தம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்கிறார். இஸ்ரவேலருக்கு வழிகாட்டியாய் கடந்து போன, அல்லாவிட்ட இஸ்ரவேலருக்கு பாதுகாவலாய் கடந்து போன மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு முன்னாய் போய் கொண்டிருந்தது, இஸ்ரவேலுக்கு பின்னாய் வந்தது. இந்த பின்னாய் வந்தது மாத்திரமல்ல, இந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தையும் நிழலையும் கொடுத்த அதே வேளையிலே இதோ பார்வோனுடைய சேனைக்கோ அது காரிருளாய் இருந்தது. அவர்கள் தங்களுடைய காரிருளே தங்களுடைய அந்த ரதத்தை ஓட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலந்து போகவும் அவர்கள் வேதனையோடு கூட தங்களுடைய ரதங்களை ஓட்டவும் கர்த்தர் செய்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் கரையேறின பிற்பாடு இப்பொழுது மோசே மீண்டுமாய் தன்னுடைய கரங்களை நீட்டின பொழுது செங்கடல் மீண்டுமாய் திரும்பி பார்வோனையும் அவனுடைய சேனையும் முழுவதுமாய் அழித்து போட்டது என்கிற வரலாறு அல்லாவிட்ட என்கிற செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, தேவன் எவ்விதமான காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்கள். ஒரு பெரிய கடலை பிளக்க பண்ணி அதை வெட்டாந்தரையை போல உலர பண்ணது மாத்திரமல்ல, ஒரே வேளையிலே தம்முடைய ஜனத்திற்கு வெளிச்சமாயிருக்கும், அதே வேளையிலே சோதரம் தம்முடைய ஜனத்தின் எதிரிகளுக்கு அதை காரிருளாகவும் கர்த்தர் மாற்றினார். இந்த காலை வேளையிலே இதை தான் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் சுகமாயிருக்கும்படியாய் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் செய்துவிட போகிறார்.
எப்படி இஸ்ரவேலர் சுகமாய் கரையேறினார்களோ அதை போல நீங்கள் நடந்து போகிறீர்கள். எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர், எங்களுடைய புத்தி கெட்டாத காரியங்களை எங்களுக்கு நடப்பிக்கிறபடியினால் உமக்கன்றி. இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அதை செய்தருளுவீராக. தம்முடைய கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வதனால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுமே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நிறைவாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.